ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது அம்பாளின் வழிபாடும் ஆடி 18ஆம் பெருக்கும் தான். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வர இருக்குது. அந்த அற்புதமான நாளில் காலை வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரித்தாலே போதும், பண வரவு அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளின் வழிபாடு தான் நம்ம முதல்ல நினைவுக்கு வரும். ஆடி மாதம் அம்பாளை நினைத்து வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது அம்பாளை மனதார வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை செய்து விட்டு அந்த ஒரு மாதம் முழுவதுமே தெய்வீக அம்சம் கொண்ட அந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட வழிபாடு நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆடி மாத காற்றில் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் துவங்கியவுடன் காற்றும் அதிகமாக வீச துவங்கிவிடும் அப்படின்னும், காற்றின் மூலம் எந்த நோய் நொடியும் வீட்டிற்குள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேப்பிலையை ஆடி மாதத்தில் வீட்டு வாசலில் வைத்து வழிபாடு செய்வாங்க. அதே போல் ஆடி மாதத்தில் அம்பாளை வழிபாடு செய்தோன்னா மழை பெய்யும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் நம்பிக்கையாகவே இருந்தது. அதோடு மட்டுமல்ல, ஆடி மாதம் அம்பாள் மக்களோட நலனிற்காக தவமிருந்த காலமாகவும் சில சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அம்பாளின் மனதை குளிர வைக்க கூழ் காட்சி அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைப்பார்கள். இப்படி ஆடி மாதத்தில் அம்பாளுக்காக பல சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் ஆடி மாதத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காக குடும்பம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்வாங்க. அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி ஆடி மாத வழிபாட்டினை நம்ம மேற்கொண்டாலும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் ஒரே ஒரு முறை சொன்னாலே போதும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான பாக்கியத்தை அந்த ஒரு மந்திரம் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆடி மாதத்தில் நம்ம ஆடி 18ஆம் பெருக்கில் இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது ரொம்பவே சுபிக்ஷமாக அந்த வீடு மாறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளுக்கு கிடைக்கும். ஆடி 18ஆம் பெருக்கு காலை சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வெறும் வயிற்றோடு இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரித்தாலே போதும், அதற்குரிய பலன் அப்படிங்கிறது நமக்கு அமோகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு காலையிலேயே குளித்து வீட்டில் காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணும். அப்படி தீபம் ஏற்றும் பொழுது உச்சரிக்க வேண்டிய இந்த ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரித்தாலே போதும், சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மந்திரம்: விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. திரும்பவும் சொல்கிறேன்: விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை நம்ம உச்சரித்தாலே போதும், வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.